ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீரோதா அப்ளிகேஷனில் ட்ரேடிங் வியூ சார்ட்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நார்மலாக உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஜீரோதாவில் ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஜீரோதாவோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் வந்தோடனே உங்களுடைய ஐடி இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணி இது பக்கத்தில் வந்தீங்கன்னா உங்கள் நேம் பக்கத்தில் சரிங்களா சின்னதாக ஒரு பென்சில் மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி சரிங்களா இதில் சார்ட் ஐக்யூ அப்படின்னு இருக்கும், ட்ரேடிங் வியூ அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், இதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ட்ரேடிங் வியூ அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணாலே போதுமானதான். இதில் ஓகே சேவ் எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நார்மலாக ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்போதும் சார்ட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாக்கை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சார்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். இதில் முக்கியமாக 10 ஃபீச்சர்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ பெருவாரியாக எதெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை சரிங்களா நீங்கள் சார்ட்டை இப்படி ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, நிறைய இடத்துல நமக்கு என்ன அப்படின்னா நம்ம எடுக்கிற விஷயத்தை வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போம். நம்ம ட்ராப் பண்ணியிருப்போம். இப்போ நான் இங்கே ட்ராப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்து எல்டிஎம் ஸ்டாக்கோட லெவல் என்ன அப்படிங்கிறத நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இங்கே ஒரு ஃபோட்டோ மார்க் இருக்கும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய சிஸ்டத்தில் சரிங்களா நீங்கள் வந்துட்டு டவுன்லோட்ஸில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த அந்த இமேஜ் இருக்கும். சரிங்களா? இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டாக சரிங்களா. அடுத்து ரெண்டாவது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நிறைய பேருக்கு மல்டிபிள் சார்ட் போடணும் அப்படின்னு தோணும். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பேஜில் 4 ஸ்டாக் 5 ஸ்டாக் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒன்றுத்துக்கும் ஒரு டேப் ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு சிம்பிள்ஸ் இருக்கும். சரிங்களா? இதில் வந்துட்டு உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ 2 கொடுத்தீங்க அப்படின்னா 2 சார்ட் அப்படிங்கிறது இங்கே வரும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து 3 சார்ட் வேணும் அப்படின்னா அதில் எந்தெந்த டைப்பில் வேணும் அப்படின்னு இருக்கும். 4 சார்ட் 6 சார்ட் 7 8 இவ்வளவுமே இதில் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு இதில் எது வேணுமோ ஒரே ஸ்க்ரீனில் நீங்கள் வந்துட்டு ஒரு 4-5 ஸ்டாக் பார்க்கணும். இப்போ வந்து பேங்க் நிஃப்டியில் வெயிட்டேஜ் அப்படின்னு இருக்குது. ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோட்டக், எஸ்பிஐஎன், ஆக்சிஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 5 சார்ட்டை பயன்படுத்தலாம். பார்த்துட்டு ஒரே ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா எல்லா சார்ட்டுமே தெரியும். பார்த்து ட்ரேட் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ஸோ இப்போ 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் நிறைய ட்ராப் பண்ணுறேன்ல. இப்போ வந்துட்டு நான் வந்து பொதுவாக நிறையா ட்ராப் பண்ணுவேன். ஸோ இப்படி ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னா டெலீட் ஆகிடக்கூடாது. ரைட்டா? இப்போ நம்ம வரைஞ்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் நாளைக்கோ ஒரு 1 ஹவரோ கழித்து சிஸ்டத்தை திரும்ப ஆன் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் டெலீட் ஆகிருக்கும். இதெல்லாம் டெலீட் ஆகக்கூடாது அப்படின்னா இங்கே சேவ் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது சேவ் ஆயிரும். இல்லை அப்படின்னா இங்கே லாக் இருக்கும். சரிங்களா? லாக் நீங்கள் கொடுத்து வச்சாலுமே அது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, டச்சே பண்ண முடியாது. சரிங்களா? அடுத்து நீங்கள் லாக்கு ரிமூவ் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுமே என்ன அப்படின்னா தேவை. சரிங்களா? ஸோ இது ரொம்ப 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 முக்கியமானது. இந்த 3rd பாயிண்ட். 4th என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா திரும்ப நம்ம இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு வந்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணோம்ல, நீங்கள் அந்த மாதிரி பண்ணவே வேண்டாம். ஒரு ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண இங்கே பை செல்லுன்னு இருக்கும். சரிங்களா? இன்ட்ராடேயில் மட்டும்தான் செல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே இருந்தே இப்படி சார்ட்டை செக் பண்ணிவிட்டே நீங்கள் பைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆயிரும். சரிங்களா? இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். 5வது, இது எல்லாத்தையும் காட்டிலும் சரிங்களா உங்களுக்கு இண்டிகேட்டர் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நிறைய ஃப்ரீ இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதனால் இதில் வந்துட்டு ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸும் தெரிஞ்சுக்கங்க. மினிமம் ஒரு பிகினராக இருக்கிறவங்க கூட சரிங்களா ஒரு 5 இண்டிகேட்டர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதனால் இனிஷியல் டைமில் இதை பற்றி நல்லா படிங்க. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒன்றுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். ஆனால் பிகினர் லெவலில் இது லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு இண்டிகேட்டருமே இதில் அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே டெலிட் அப்படின்னு இருக்கும், கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். சரிங்களா? 6வது பாயிண்ட்டு, இங்கே உங்களுக்கான டூல்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா?
இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம் சரிங்களா. இப்போ நான் டெலிட் கொடுக்குறேன். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. அதே போல் நீங்கள் இங்கே நிறைய பேட்டர்னில் வரைவீங்க சரிங்களா. ட்ரெண்ட் லைன் நம்ம வரைவோம், கிராஸ் லைன் வரைவோம். இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. அதனால் ஹரிசாண்டல் லைன் போடணும் அப்படின்னா இது எல்லாமே இந்த சைட்டில் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. இது கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து உங்களுக்கு பர்டிகுலராக சரிங்களா, இந்த டூலை வந்துட்டு நம்ம அடிக்கடி இங்கே வந்து செலக்ட் பண்ண முடியாதுல்ல, 7வது விஷயம் சரிங்களா. அடிக்கடி நம்ம இங்கே வந்து ஒரு டூலையும் வந்துட்டு இப்படி செலக்ட் பண்ணி எடுக்க முடியாது. அப்போ இது பக்கத்தில் ஸ்டார் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கத்தில் இப்படி ஸ்டாரை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் வரையும் போது அடிக்கடி போய் இது பண்ண வேண்டாம், செலக்ட் பண்ண வேண்டாம். இங்கேயே நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரா பண்ணலாம் சரிங்களா. அடுத்து 8வது பாயிண்ட்டு, இங்கே வந்து கலர் தேவைப்படும் சரிங்களா. நம்ம வந்து இங்கே ட்ரா பண்ணுறோம்ல, இந்த லைன் வந்து நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும்ல. ஸோ நம்ம என்ன லைன் வேணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோமோ, இன்சைடு என்ன கலர் வேணும் நம்ம நினைக்கிறோமோ, நீங்கள் அதை இங்கே கொடுத்துக்கலாம் சரிங்களா. பார்க்குறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், வரைகிறதுக்குமே நல்லாயிருக்கும் சரிங்களா. அடுத்து 9வது பாயிண்ட்டு, டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 1 மினிட், 2 மினிட், 3 மினிட், 4 மினிட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த டைம் ஃப்ரேம் எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். அதே சமயம் சரிங்களா, கேண்டில் இருக்குது. நீங்கள் இதில் வந்தீங்க அப்படின்னா லைன் சார்ட் நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஆனால் பொதுவாக எல்லோரும் பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் தான். பார் சார்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பார் சார்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது நம்மளுடைய விருப்பம்தான். இது எல்லாமே இந்த சைடில் இருக்கும். அடுத்து 10வது பாயிண்ட்டு, இந்த இடத்துலே சரிங்களா, நீங்கள் வந்து இந்த பர்டிகுலராக இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆப்ஷன் செயினோட சார்ட் இருக்கும். இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும் சரிங்களா. இதில் வந்துட்டு இந்த கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்குது, இது என்ன மாதிரியான செக்டார்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இதிலே வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் சரிங்களா. இருப்பினும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த 10 ஃபீச்சர்ஸுமே ரொம்ப முக்கியமானது ட்ரேடிங் வியூவை பொறுத்த மட்டும். ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.